Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது பாகிஸ்தானின் பகுதியே அல்ல என கூறி பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ராவலகோட் பகுதியில் 22வது நாளாக நீடிக்கும் இந்த போராட்டமானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இனி பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்காது என போராட்டக்காரர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான மாகாணமான பலுச்சிஸ்தான் ஏற்கனவே அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு வர்றாங்க. பலுச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை, வலியுறுத்தல். அது தொடர்பாக பலுச்சிஸ்தான் பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க, பலுச்சிஸ்தான் விடுதலை படைக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இடையில அவ்வப்போது சண்டைகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, பலுச்சிஸ்தான் மாதிரியே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அங்க இருக்கக்கூடிய பகுதியிலையும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் வெடித்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. 20 நாட்களுக்கு மேலாக மக்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ராவலாகாட் அப்படிங்கிற இடத்துல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய முக்கியமான வலியுறுத்தல் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லப்படுகிற பிஓகே என்கிற பகுதி பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அதாவது உங்களோடு இருப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத அவங்க தெளிவாக சொல்றாங்க. மேலும் அங்க இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தான் அரசாங்கம் செய்யக்கூடிய நிர்வாகம் அது சரியா இல்ல, பொருளாதார சீரழிவு, பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அலட்சியம், அந்த மக்கள் மேல அரசாங்கம் போடக்கூடிய அடக்குமுறை, இது எல்லாத்துக்குமே அவங்க மொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. சரியாக சொல்லணும் அப்படின்னா 22வது நாளாக போராட்டம் நடந்துட்டு வருது. இப்ப ஆரம்பிச்ச போராட்டம். இந்த போராட்டம் வேற எங்கேயும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜூன் 5ஆம் தேதி முதல் அந்த பகுதியில இணைய வசதிகளை நிறுத்திட்டாங்க, இணைய சேவையை நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது உணவு, பால், மருந்து, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்காத அளவுக்கு பாகிஸ்தான் தடை ஏற்படுத்தி வைத்திருப்பதாக அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் அமன்கான் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் ஆர்மி சீஃபாக இருக்கக்கூடிய அசீம் முனீருக்கு இந்த மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்க அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிறவங்க மட்டும் போராட்டம் நடத்தல. அங்க இருந்து வெளிநாடுகள்ல போய் வேற வேற நாடுகள்ல வசிக்கக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கூட இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம கொஞ்சம் ஒரு 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஓகே எப்படி அங்க கிடைச்சது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1947ல காஷ்மீர் தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அவங்க ஊடுருவல் பண்ணி உள்ள அட்டாக் பண்றாங்க. அதை நம்ம ராணுவம் டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது இரு நாடுகளுக்கிடையே ஐநா தலையிட்டு போர் நிறுத்தம் பண்றாங்க. அப்ப ஒரு பகுதி காஷ்மீர் பாகிஸ்தான் வசம் போயிடுது. மொத்தத்துல இருக்கக்கூடிய 3 பங்குல 2 பங்கு இந்தியாவிடம் இருக்கிறது. அதுல ஒரு பங்கு பாகிஸ்தானுக்கு போயிருது. அந்த இடத்த தான் அவங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். அங்க மக்கள் வசிக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய போராட்டத்தின் போது, இந்த போராட்டத்தின் போது சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம், இதே போல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்க இந்தியாவை நோக்கி போறது தவிர வேற வழி இல்ல, அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை காஷ்மீர் என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடையது அப்படிங்கிறதுல இந்திய அரசு, மத்திய அரசு தெளிவாக இருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரின் ஒரு பகுதியை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் நம்ம நாட்டுல மிகவும் வலுவாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கீழே இருந்த அந்த மக்கள் கொதிச்சு போய், நாங்க இனிமே உங்க கூட இருக்க மாட்டோம், இஸ்லாமாபாத் எங்களை கட்டுப்படுத்த கூடாது, நாங்கள் இந்தியாவோடு சேர விரும்புகிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது சேர விரும்புகிறோம் என்பதை விட உங்கள் கீழ் நாங்க இருக்க முடியாது அப்படிங்கறத அவங்க வலியுறுத்துறாங்க.
ஆனா போராட்டம் வேற எங்கேயும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை பாகிஸ்தான் அரசாங்கம் விதித்திருக்கிறது. எனினும் மக்கள் எழுச்சியை ஒரு அளவுக்கு மேல் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற பார்வை தான் முன்வைக்கப்படுகிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி கவியரசன். हुक्मरानों को ये अवाम की स्टेट है, यहाँ पर कोई मार्शल आर्ट, यहाँ पर सीज फायर लाइन पे 0 पॉइंट पे तितली नोट हमारी खवातीन और हमारे बच्चे वहाँ धरना दे के बैठे हुए हैं। ये जो कहते हैं डिक्टेटर नहीं है, अगर कोई डिक्टेटर हो तो हम किसी डिक्टेटर को नहीं मानते। कश्मीर के अवाम किसी डिक्टेटर को कबूल नहीं करेंगे, किसी भी डिक्टेटर को कबूल नहीं करेंगे। इसलिए गुजारिश इनसे यही है, यही इनके साथ जो है वो हम जो है वो पुरअमन ज़बान में यही हम इनसे कहना चाहते हैं कि कश्मीर के लोग अब आपकी हमें तुम्हारे